ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு எல்லாம் நிறைய வேலை ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வேலை பார்த்தீங்க? நேற்றுக்கு சந்தைக்கு போனோம். ஈவினிங் தானே? ஆமாம். முறுக்கு மாவு தீபாவளிக்கு இருந்துச்சு, அதை முறுக்கு புழிஞ்சேன். எங்கே மம்மி எவ்வளோ முறுக்கு புழிஞ்சிருக்கீங்க? இந்த இதில் முறுக்கு புழிஞ்சேன். முறுக்கா மம்மி? நேற்று புழிஞ்ச முறுக்கு இது. எல்லாம் குவான்டிட்டி இருக்கும், ஒரு 20 இருக்குமா? வந்து இதில் கொஞ்சம் புழிஞ்சேன். இது எத்தனை மணிக்கு புளிய ஆரம்பிங்க? நிறைய எல்லா மாவும் புழிஞ்சிட்டேன். தீபாவளிக்கு எக்ஸஸாக இருந்தது. ஆமாம், அது திறக்க முடியலன்னு விடுங்க. இந்த எல்லா மாவும் புழிஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மீதி இருந்த மாவு ஃபுல்லாக புழிஞ்சிட்டேன். ஓ, முறுக்கு மட்டும் தானே இல்லை அதிரசமா? முறுக்கு அதிரசம் கொஞ்சம் சுட்டேன். அதிரசம் ஒரு 15 அதிரசத்துக்கிட்ட மாவு இருந்துச்சு. அந்த ஏன் திடீர்னு எல்லாமே ஒரே நேரத்தில் செஞ்சீங்க? ஒரு செய்யணும், வேற என்ன விட்டுருது, அப்புறம் செய்யாம என்ன விட்டுருது. அதுக்காக செஞ்சுட்டேன். ஓகே ஓகே. இது குக்கரில் மம்மி? இது வந்து சாம்பாருக்கும் இது தட்டை பைத்தங்க இதுக்கு கூட்டு பச்சடி. இது வேட்டம் கூட்டாட்டம். இப்போ உனக்கு வாழைக்காய் வேண்டாம், வாய் இன்னைக்கு தட்டை பைத்தங்காயே பண்ணும். ஓகே ஓகே. அப்புறம் போட்டு அன்னைக்கு பீன்ஸ் பண்ணோம்ல அந்த மாதிரி. கூட்டா நல்லா இருக்கும். கூட்டுக்கு பருப்பு வேணுமா மம்மி? ஆமாம், கூட்டுக்கு பருப்பு வேணும். ஆனால் கொஞ்சமாக இருந்தால் போதுமா? நேற்றுக்கு நிறைய வேலை ஃப்ரெண்ட்ஸ். போனதுக்கு அப்புறம் முறுக்கு சுட்டிங்க, அதிரசம் சுட்டிங்க, வேற முறுக்கு அதிரசமே கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு இழுத்துருச்சு. ஆமாம், இவ்வளவு சுட்டிருக்கீங்களே, அதனால இழுக்கும். அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நான் அப்புறம் மதியம் சாயந்தரம் தான் குளிச்சது. அப்புறம் குளிச்சுட்டு துவைச்சு போட்டுட்டு தண்ணி குடிச்சிருக்கு 2 குடம் வந்ததுல குடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்கே சரியா இருந்துச்சு. அப்புறம் வாசல் வெளியே எல்லாம் காலையிலே கூட்டிட்டேன். ரொம்ப ஆக்கினையா கிடந்துச்சு. சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டினேன். நான் எனக்கு தோணுனா எல்லா வேலையும் பார்த்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் முடியல எல்லாத்தையும் போட்டுருவேன், இல்லைன்னா எல்லா வேலையுமே பார்த்துருவேன். ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் அளவா எடுத்துக்கிட்டா வரும். நம்ம நினைச்ச நேரம் நல்லா இருக்கும் முறுக்கு. நினைச்ச நேரம்லாம் எடுத்தோம்னா வராது. ஓ, ஆனால் கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்க வேண்டாம். ஆமாம், நான் ஒரு பேக்கெட் முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா இருக்கும் நம்ம வீட்டு திங்கிறதுக்கு. பருப்பு ஏற்ற போகிறாங்க குக்கரில். கொதிக்குது, அங்கே உள்ள கொதிக்கின்றது, அங்கே உள்ள கொதிக்குது. அப்புறம் யாரோட வீடியோ பார்த்தீங்க? நேற்று அருண் சுந்தர் அவங்க நாத்தனாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக போயிருக்கு. ஏன், என்னாச்சு? எங்கே போயிருக்காங்க? சென்னை போயிருக்கு. ட்ரெயின்லையா? ராமகிருஷ்ணா மருத்துவமனையா ஏதோ ராமச்சந்திரா மருத்துவமனை, அங்கே போயிருக்கு. ராமச்சந்திர மருத்துவமனை யாரோடது இல்லை, ரஜினி எம்ஜிஆர் தான். இல்லை ரஜினி சொந்தக்காரர்கள் யாருதோவா? அப்படியா? அப்படிதான் நினைக்கிறேன். அங்கே அவங்களுக்கு என்னவா? அங்கே அதெல்லாம் சொல்லல. அது அங்கே போய் பார்க்க வந்தது காட்டுது. ஆமா. எதுல மம்மி? ட்ரெயின்லையா? பஸ்ஸில். ட்ரெயினில் கிடைக்கலையா? பஸ்ஸில். இப்போ நம்ம 3 ஊட்டிக்கிட்டு போயிருக்கா. ஓ, அவங்க ஹஸ்பண்டுமா? ஆமா, அவருக்கு தங்கச்சியோ அக்காவோ தானே. ஓ, அப்புறம் அவருக்கும் இன்னும். ஆனா அவங்க வசதியா இருக்காங்க. சென்னையில இருக்கவங்க வீடை காமிச்சிச்சு. ஓ, சோஃபா செட் எல்லாம் போட்டிருக்கு. நல்லா வசதியா இருக்காங்க. சோஃபா செட்லாம் இந்த காலத்தில் வீட்டுக்கு அத்தியாவசியம். உட்கார்றது கீழே உட்கார முடியும், சோஃபா செட் வேணும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறோம்னா சாப்பிட்றது டைனிங் டேபிள் வச்சு சாப்பிட்டுப்போம். டைனிங் டேபிள் வேணும். அப்புறம் ஃப்ரிட்ஜு வேணும் பொருள்களை வச்சு எடுக்கிறதுக்கு. அப்புறம் வாஷிங் மிஷின் வாரம் ஆச்சுன்னா துணி எங்கே துவைக்கிறது, வாஷிங் மிஷின் வேணும்.
அப்புறம் டிவி பெருசாக இருந்தால் தான் எவ்வளோ பெரிய டிவி வச்சுருக்கா பாருங்க உங்கள் வீட்டில் அப்படிம்பாங்க. அப்புறம் பிள்ளைகள நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கணும். அங்கே பாருங்க முன்ஷனில் படிக்க வைக்கிறாங்க, அங்கே பாருங்க கிரேடான ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. 1 லட்ச ரூபா சம்பளம் இருந்தாதே முடியும். அப்படிங்கண்ணா. மொத்தம் எக்ஸ்பென்சஸே எவ்வளோ இருக்குது ஒரு மாதத்துக்கு? அப்புறம் இது நம்பர் விட்டு பற்றியில மம்மி, இது நம்பர் விட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் வச்சு ஜோக் பண்ணுறேன். ஆனால் அது சிரிப்பாக வரல. அவங்க 2 பேரையும் ஜோக் சொல்லி அவனா ஜோக்கு நடிச்சுக்கிட்டு சிரிக்கிறானா? கக்க 3 பேருமே ஜோக் பண்றாங்க. ஆனா அது சிரிப்பு இல்ல, அவர் யதார்த்தமா பண்ற ஜோக்கு தான் சிரிப்பா இருக்கும். யதார்த்தமா ஒரு நேரம் இந்த வேலை பார்த்துக்கிட்டு நேச்சுரலா பேசுவாங்கல்ல, மகனை பத்தி சொல்றாரு வராது, சிரிப்பா இருக்கும். நம்ம ஒரு தடவை இப்படி தானே யதார்த்தமா இந்த நீங்க வெடி வைக்கல, வெடி அங்கே பார்த்து வை அப்படின்னு சொன்னோமா, அது ஒரு எதாச்சியா உள்ளது. ஆனா அது அத்தனைக்கே போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம், அது அவ்வளோ ரீச் ஆகிடும். இல்லை டயர் எடுத்துட்டு வரே, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது என்ன நம்ம காய்? இந்த தட்டை வைத்தங்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வைத்தங்காய். இதை சமைக்கலான்னு பார்த்தேன். அது ஏற்கனவே சமைச்சிருக்கலாம் மம்மி. நல்லா இருக்கும். கேரளாவில் எல்லாம் சமைப்பாங்க. கேரளாவில் இங்கே செய்கிறது கேரளாவில் செய்ய மாட்டாங்கிறது ஏதாவது இருக்கா? கேரளாவில் அவியல் தான் நிறைய பண்ணுவாங்க. அவியல், தேங்காய் போட்டு தோரன் சொல்லுவாங்க. தோரன் அந்த மாதிரி தேங்காய் போட்டா மம்மி? அவியல் தேங்காய் போட்டு. அவங்களுக்கு ஆமாம், தேங்காய் எண்ணெயில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. தேங்காய் நல்லா கிடைக்கும். மரத்துலேயே பிடிக்குவாங்க. அங்கே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கனால இளநீயும் நிறைய காய்க்கும் போல, தேங்காய் இளநியெல்லாம். தெரியல, அதெல்லாம் தெரியல. ஆனால் நம்ம ஊரில் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேலை அவ்வளோ வேலை. சாயந்தரம் தான் குளித்தேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இது புளிஞ்சுக்கிட்டு இருக்கல அரிசி, ரேஷன் அரிசி வாங்க ஒரு அம்மா வந்துச்சு. அப்புறம் அந்த அம்மாட்ட ரேஷன் அரிசியை கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு அப்புறம் விளக்கேத்துறீங்களா? அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு நேற்று நேரமே இல்லை எனக்கு. இந்த இது தண்ணி எடுத்து வைக்கணும், அப்புறம் புரியாது. எல்லாம் ஒரே மார்க் பண்ணி வைக்கணும். இங்கே செய்கிற எல்லா ஃபுட்டுமே கேரளாலையும் செய்வாங்களா மம்மி? இட்லி கேரளாவில் இட்லியை விட இட்லி ரேராக தான் இருக்கும். குச்சிக்கிழங்கு காலையில், குச்சிக்கிழங்கு வரக்காப்பி. இப்போ தேங்காய் சுற்றி வைக்கிறாங்க குச்சிக்கிழங்குல, அந்த மாதிரி எல்லாம். தோசை அதிகமாக செய்வாங்களா? கேரளாவில் தோசை சுற்றுவாங்களா மம்மி அதிகமாக? இப்போ நம்மெல்லாம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஊற்ற மாட்டாங்க. காலையில் சாயந்தரம் தோசை ஊற்றுறோம்ல, ஊற்ற மாட்டாங்க அங்கெல்லாம். அப்புறம் என்ன டிஃபன் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது போய் நான் சின்னதாக நறுக்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கூட்டுக்கு இந்த சோறு பொங்கிடுச்சு, அது பாட்டுக்கு வேகிட்டு. ஓகே. என்ன நேற்று மம்மி அப்புறம் சந்தைக்கு எப்போ போனீங்க? சந்தைக்கு அப்புறம் வந்தது 7:30 வந்தேன். என்னோட ஃபோன் வேறு நேற்று இப்போ கேட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸு, 3:30 மேலே ஃபோனு யார் பண்ணாலும் எனக்கு எடுத்து சவுண்டே வர மாட்டேங்குது பேசுறதுக்கு. வோடாஃபோன். என்னாச்சு? தெரியல, என்னாச்சுன்னே தெரியல. 3:30 மேலே நெட்டு வருது, வீடியோ எல்லாம் பார்க்க முடியுது, வீடியோ எல்லாம் சவுண்ட் இருக்கு, ஆனால் ஃபோன் பேசுறதுக்கு சவுண்ட் இல்லை. என்னென்ன தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 3:30லேருந்து ஒரு 7:30 8:30 வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 8:30 மேலே அதுவாகவே வருது. வோடாஃபோனில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இல்லையே, இது நெட்டு சரியாக இருந்தால் அவங்க வந்து 2க்குமே தானே நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம். நெட்டு மட்டும் வருது, சிம்மு கால் மட்டும் பேச முடியலன்னா காலில் தான் ஏதோ ப்ராப்ளம். அப்படியா? அப்புறம் எப்படி அதுவா சரியானுச்சு தெரியல. அது நான் ஒரு வேளை ஏர்பிளைன் மோடில் போட்டு ஆன் பண்ணேன், ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். நம்ம ஃபஸ்ட்டு உடனே எல்லாம் இல்லை, அது நைட்டு நான் பண்ணல, உனக்கு ஃபோன் பண்ணேன் பாரு, நீ இங்கே படுத்துருக்கேல்ல, அப்போதான் வந்துச்சு. இப்போ வந்துருச்சு உடனே எல்லாம் இல்லை.
இப்போ வந்துருச்சுல்ல? இப்போ வந்துருச்சு. ஆனால் என்னவோ பண்ணுறாங்க வோடாஃபோன்காரங்க. அதே மாதிரி நம்ம அன்னைக்கு கேட்ட பிற்பாடு தானே திரும்ப திருப்பி இல்லை ஃபுல் நேரத்துக்கு இருக்கு. நேற்று எனக்கு நெட்டு தீர்ந்து போகும்போது தான் இது வந்துச்சு. நெட்டு சுத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் பார்த்தது நைட்டு இங்கிட்டு நான் வந்துட்டேன்ல, சந்தைக்கு போயிட்டு வந்தோடனே நெட்டு தீர்ந்து போச்சு. நான் நெட்டு பார்க்கவே இல்லை. நான் வந்து எனக்கு வேலையே சரியா இருந்துச்சு. நேற்று மத்தியானம்லாம் எந்த வீடியோவும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. எனக்கு வேலையே ஃபுல்லாக சரியா இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கடைசி தீர்ந்து போச்சு. நேற்று நைட்டு தீர்ந்து போனதுக்கப்புறம் இந்த இது வருது, சவுண்டு வருது. என்னவோ பண்ணுறாங்க வோடாஃபோன்காரங்க. அவங்க காசுகளையும் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏர்டெல்ல இருந்தா வோடாஃபோனுக்கு மாறணும். ஏர்டெல்லாம் அப்படிதான் பண்றாங்க. ஏர்டெல் ரொம்ப நியாயம் பண்ணாங்க, இவங்க அதுக்கு மேல பண்றாங்க. அதுக்கு மேல பண்றாங்க. அப்புறம் எந்த நெட்வொர்க்ல தான் இருக்கு? நெட்வொர்க் தானே இருக்கு, வேற என்ன இருக்கு நம்ம ஊர்ல? முதல்ல ஏர்செல்லு ரிலையன்ஸ் நிறைய இருந்துச்சுல்ல. இப்போ ரிலையன்ஸ் இருக்கு போல. இல்லை ஜியோ தான் இருக்கு, ரிலையன்ஸ் இல்லை. ஆமாம், ஜியோவுக்கு வேணா மாறி பார்க்கலாம். வேணாம், எல்லாம் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸ்காரன் என்ன பண்ணுறானோ அதை பார்த்து தான் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு முட்டையில் விழுந்து மட்டும்தான். காசு மட்டும் கரெக்டாக வாங்கி போட்டுக்கிறாங்க. 599 ரூபா 28 நாளைக்கு 56 நாளைக்கு. அது ஏன் ஒரு குட்டையில் வந்து மட்டைக்குன்னு சொல்கிறது? அது ஏன் அப்படி ஒரே மாதிரி ஒருத்தர் செய்கிற மாதிரி அடுத்து செஞ்சா அதுதான் ஒரே குட்டையில் விழுந்த மட்டை. ஒரே குட்டையில் விழுந்த மட்டை ஒரே மாதிரி தானே இருக்கும். இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் ஒரு பிள்ளை நல்லா படிச்சிச்சுன்னா அடுத்த பிள்ளையும் நல்லா படித்தா ஒன்றும் இது இல்லைல்ல. அதை போய் அப்படி சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாது. அது ஏன்? அதுவும் அதே மாதிரி செயல் தானே. அது ஒரு குட்டையில் இருந்த மட்டும் அவன் ஃபஸ்ட் மார்க் எடுத்தா நீ ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. அது ஏன்? அது நல்ல செயலே யாரும் சொல்ல மாட்டாங்க, கெட்ட செயல். பார்த்தீங்களா, உலகமே அப்படித்தான் இருக்கு. ஒரு குட்டையில், அதாவது ஒரு கெட்டது சேர்த்துக்குவாரு, நல்லதுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஜஸ்விதா பாப்பாவுக்கு பர்த்டே கொண்டாடிட்டா சங்கீதா வினம். ஜஸ்விதா பாப்பாவுக்கு பர்த்டே கொண்டாடிட்டு அம்மா அப்பா மாமனார் மாமியார் குழந்தை முன்னாடி சும்மா உள்ளுக்குள்ள மட்டும் வச்சு வேற வெளியில யாருக்கும் சொல்லல. அதுக்கே 12 கிலோ கறி எடுத்து பிரியாணி, 7 கிலோ சிக்கன். கேட்டுக்க, இவ்வளவு பேருக்கு 12 கிலோ கறி பிரியாணி, 7 கிலோ சிக்கன். ட்ரெஸ்ஸா அவ்வளோ வந்திருக்கு அந்த பிள்ளைக்கு. பர்த்டேக்கு கிஃப்ட் வந்ததா? அவ்வளோ வந்திருக்கு. எந்த கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி காமிச்சிச்சு. பரவாயில்ல, அதோட வாழ்க்கை யூடியூப் மூலமாவே இன்க்ரீஸ் ஆகி நல்லா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே அதுக்கு 41,000 வியூஸ் போயிடுது. 41,000 பேர் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, அது போட்ட உடனே உள்ளது. இன்னும் லேட் ஆச்சுன்னா அதுக்கு எத்தனையோ லேக் போகுது. அவங்க வந்து டெய்லி எப்படி வந்தாங்க? டெய்லி வீடியோ போட்டு தானா? ஆமாம், டெய்லி வீடியோ போட்டு தான் வந்தாங்க. மாமியார் வீட்டில் இருக்கையில போட்டதுதான் அது இதானது. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு என்ன செய்யறது, நாங்கள் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா பிஸ்னஸ் ஏதாவது பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க புருஷனை முன்னாட்டியும். இப்போ இதில் நல்லா வந்த உடனே பிஸ்னஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டாங்க. இதுலேயே ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் டைமாக பண்ணலாம் அப்படின்னு இதில் 3 சேனல் வச்சுருக்காங்க. 3 சேனல்னா நிறைய வரும். ஜஸ்விதா பாப்பாவுக்குன்னு ஒரு சேனல், இவங்களுக்குன்னு 2 சேனல், மொத்தம் 3 சேனல் வச்சுருக்காங்க. 3 சேனலுக்கு எடுக்கிறேன் வினோத்து. அதை எடுத்தது போக அவனுக்கு ரிலாக்ஸாகவும் நேரம் இருக்குது. வீட்டில் தானே இருக்கேன். ஆமாம், ரிலாக்ஸாகவும் நேரம். அந்த செடி கொடியெல்லாம் வெட்டுறான்னு சொன்னீங்க, அது இப்போ வெட்டுறது இல்லையா? செடி கொடியா? இந்த மண் வேலை பார்க்குறது, அந்த வினோத்து. அந்த வினோத்துமே இல்லை. வினோத்து அது இல்லை. அந்த வினோத்து அதெல்லாம் வெட்டுவேன். அவங்க வீட்டில் தான் வீட்டோட தோட்டம் இருக்குது, நம்ம வீடு மாதிரி. இவங்க வீட்டில் அதெல்லாம் கிடையாது. வீட்டில் அதெல்லாம் கிடையாது, மாடி தோட்டம் தான் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களும் நல்ல டெவலப்மெண்ட். நல்ல டெவலப்மெண்ட். அந்த ஜஸ்விதா பாப்பா அந்த ராசினால தான் வந்தா. ஜஸ்விதா பாப்பாவோட ராசி தான் வந்திருக்காரு. அது போல பார்க்க என்னமோ மாதிரி இருக்கு புள்ள, ஒரு மாதிரி வீங்கின மூஞ்சி மாதிரி என்னமோ மாதிரி இருக்கு பிள்ளைய பார்த்தா. ஆனா நல்லா அதிர்ஷ்டக்கார புள்ள.
பல்லெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். கண்ணு அப்படி நல்லா கண்ணே நல்லா தெரியாது, கண்ணை மட்டும்தான் தெரியும். அப்படி ஒரு மாதிரி வீங்கின புள்ள மாதிரி இருக்கும். இந்த கண்ணம் பெருசா இருந்தா கண்ணு மொழி உள்ள போயிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குமா? புள்ள மாதிரி இருக்கும். புள்ள நல்லாவே இருக்காது. அந்த மாதிரி தான் இதுவா? யாரு மம்மி? சங்கீதா. ஆமா, கொஞ்சம் கிட்டத்தட்ட சங்கீதா கொஞ்சம் திருத்தமா இருக்க மாதிரி தான் இருக்கு. அவங்க பெரிய ஆளுனால மேலே நெத்தியும் நல்லா வீங்கி பெருசா இருக்கு, இது கீழே கண்ணமும் பெருசா இருக்கு, கண்ணம் தெரியுது. அந்த பிள்ளை சின்ன பிள்ளைங்கிறனால அதுக்கு அந்த அளவுக்கு தெரியல, பெருசா வளர வளர திருத்தமாவே இல்லை. கேக் என்ன கேக்கு மேம்? ப்ரௌனி கேக்கா? ஆமாம், ஒரு 2 கிலோ கேக்கா இருக்கும். நேற்றுக்கு நிறைய பேருக்கு பர்த்டே போலல்ல? ஓ, இந்த இங்கே நம்ம வீட்டுலேயே பர்த்டேன்னு சொல்லி கேக் கொண்டாந்து கொடுத்தாரு. என்ன கேக்கு மம்மி? ப்ரௌனி கேக்கா அது? ப்ரௌனி கேக். ஆனால் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுல்ல, சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு வாட்டி பர்த்டேக்கு ப்ரௌனி கேக் தான் வாங்கினோம். நல்லா இருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்க ப்ரௌனி கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. மேரேஜ் பேக்கரியில் வாங்குறது ப்ரௌனி கேக்கு நல்லா சாப்பிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு அடுத்தது நம்ம வாங்குற கேக்கு அது ஓரளவு பரவாயில்ல. ஆனால் நம்ம ஊரில் கேக்கு வாங்கினோம்னா அப்படியே ரொம்ப ஹார்டாக இருக்கும். இவ்வளோ ஹார்டாக சாப்பிட்டு புதுக்கோட்டை போய் தான் வாங்கிட்டு புதுக்கோட்டை போய் தான் வாங்கிட்டுப்பா. நேற்று கார் எடுத்துட்டு புதுக்கோட்டை போயிட்டு வாங்கிட்டு அப்படியே மாமியை கூட்டிட்டு அது ஒரு ஆளாவே அம்மா இங்கே பார்த்தாப்புல பையனை வச்சுக்கிட்டு அது ஒரு அளவே காரை 2 வீலர் மாதிரி ஈஸியா எடுத்து உள்ள கொண்டாந்து வச்சிருந்து. என்னப்பா நீயே போயிட்டு வந்துட்டியானே? போயிட்டு கொண்டாந்து வச்சுட்டேன், ஈஸியா இருக்காச்சு அப்படின்னு. இல்லை மேமே, அதை அவங்க இதில் சொன்னாங்க, இந்த வண்டி ஓட்டுறவங்கள்ட்ட பார்த்தேன் ஃபேஸ்புக்கில். ஆட்டோமேட்டிக், அதாவது ஆக்டிங் டிரைவர்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக்னு சொல்லி பார்ட் டைம் ஆக்டிவ் டிரைவர்னு ஒருத்தன் போடுறேன். அவன் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து உலகத்தில் நான் ஓட்டாத காரே கிடையாது. நான் ஓட்டியிருக்கேன், இது ஸ்விஃப்ட்டு டிசைர் ஓட்டியிருக்கேன், ஷிஃப்ட்டில் எல்லா கம்பெனி வண்டியும் ஓட்டியிருக்கேன், டாப் மாடல் எல்லா வேரியண்ட்டும் ஓட்டியிருக்கேன், ஃபோர்டு ஓட்டியிருக்கேன், அது ஓட்டியிருக்கேன், இது ஓட்டியிருக்கேன், எல்லா காரும் சொன்னேன். அப்போ சொல்லுவேன், இது மேனுவலாக நம்ம கியர் சேஞ்ச் பண்ணி போகிறதும் போயிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக உள்ளதில் எப்படி ஓட்டணும்னா, நீங்கள் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எல்லாமே நீங்கள் பிரேக்கில் தான் கண்ட்ரோல் பண்ணணுமா. இப்போ வந்து இப்போ நம்ம இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு யூனியன் கிட்ட வளைய போகிறோம்னு வச்சுங்க, பிரேக்கை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும். திரும்ப வந்து நம்ம கியரை மாற்றி கிளச்சை போட்டு 100 வேலை கிடையாது. அதனால வேலை ரொம்ப மிச்சம். பிரேக்கை மட்டும் அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு பிரேக்கை மட்டும் பிடிக்கணும். பிரேக்கை விட்டோம்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது. இப்போ எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து இந்த தட்டைப்பீத்தங்காய் வந்து எடுத்து அருகாமனையில் வச்சா போதும், அதுவே நறுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சா மட்டும் போதும், அதுவே நறுக்கி இந்த அழகாக கொடுத்துருச்சு அப்படிங்க. இதுவே நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அது நறுக்கணும், அதை பாதியை நறுக்கணும், அப்புறம் சின்ன சின்னமாக நறுக்கணும், தண்ணிக்குள்ளே போடணும், வேலை பார்க்குறோம். அது மாதிரி நம்ம காருக்கு வந்து அந்த இடத்துக்கிட்ட பிரேக்கை மட்டும் அப்ளை பண்ணி எடுத்தால் போதும், அது நிற்கும் போகும். இது என்ன, அந்த பொண்ணு சொல்லிச்சு பிரேக்குக்கெல்லாம் ஆயில் இருக்கா, அந்த ஆயில் ஊற்றி பிரேக் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கெல்லாம் இல்லையா ஆயில்? இருக்கும். அப்போ அதெல்லாம் மாற்றணுமா, சேஞ்ச் பண்ணணுமா? எப்போவுமே அவங்க பெட்ரோல் போடையில பிரேக் ஆயிலில் மாற்றணுமா? பிரேக் ஆயிலா? ஆமாம், பிரேக்குக்கெல்லாம் ஆயில் இருக்கா சொல்லிச்சு நேற்று. பெட்ரோல் போடையில யாரும் மாற்ற மாட்டாங்க, சர்வீஸ் பண்ணையில தான் மாற்றுவாங்க ஆயிலாம். அதே 1 வருஷத்துக்கு வாட்டி அதெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் யாரும் மம்மி இப்போ, ஆனால் கரெக்டாக டயத்துக்குலாம் யாருமே மாற்ற முடியாது மம்மி. எல்லாருமே அவங்க வேலை அது இதுன்ட்டு காலையில் எழுந்திரிச்சா ஓடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு. காரை கொண்டு முதல்ல பார்க்கணும், போய் சர்வீஸ் சர்வீஸ்க்கு விடணும். அவங்க அதாவது சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ கேட்குறாங்கன்றீங்களே. அந்த படத்தில் சாஃப்ட்வேரில் சம்பாதிக்கிறவனே சொல்லுவேன், பார்க்கிங்கில் சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி 2 வீலர் மாதிரி 200, 300 முடிஞ்சிடாது சார். கார்காரன் கம்பெனியை தீட்டுவேன், பட்டையை தீட்டுவேன், அவன் சாஃப்ட்வேரில் சம்பாதிக்கிறேன். 2 வீலருக்கு திட்டுறாங்க, 2 வீலருக்கு திட்டுறாங்க. 2 வீலரை விட இதில் டபுள் மடங்கு திட்டுவேன். ஒரு சின்ன கிராச் தான் இருக்கும் சார், இதுக்கு 2000 ரூபா திட்டுவேன் சார் அவன் அப்படிங்கிறேன். அவங்களே பயந்து போய் தான் இருக்காங்க சாஃப்ட்வேரில் சம்பாதிக்கிறவங்களே காருக்கு பார்க்குறதுக்குன்னா. ஏன்னா கம்பெனிக்குன்னு போனாலே அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் மற்றவங்கள்ட்ட எப்படி வாங்குவாங்க? அப்புறம் கார் நம்ம கெடாமல் வச்சுக்கணும்னா இதெல்லாம் மாற்றி தான் உள்ளதெல்லாம்.
ஆமா உள்ளுக்குள்ள உள்ள பொருள்லாம் மாற்றிதான் ஆகணும், வெளியே பார்க்க மாத்தாட்டி. எல்லா பொருளும் மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம இது சொல்கிறோமே, காசு வந்த உடனே அதை கொண்டு போய் பார்க்கணும் முதல்ல. ஏன்னா 1.5 வருஷம் ஆயிடுச்சான், ஆயில்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். 6500 கொடுத்தா எல்லா ஆயிலுமே சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. 7500 சொல்லிச்சு அந்த பொண்ணு. கடைசி 6500 முடிக்கலாம். அதுக்கு தான் அது கேட்குது. பிரேக் ஆயில்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க இருக்கு. என்னென்ன ஆயில் சேஞ்ச் பண்ணணுமோ அதை நம்ம சொல்லிட்டோம்னா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்புறம் காரு சர்வீஸ் விட்டோம்னா இந்த அலைன்மெண்ட்லாம் மாற்றுவாங்க. இந்த வண்டி ஸ்டெடியாக ஓடுதா இல்லையா அந்த டெஸ்ட்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க. அதை கொண்டு விடணும். ஒரு 2-3 மாதத்தில் அதை கொண்டு விட்டு ஆகணும். ஒரு 10,000 ரூபாய் எப்படியாவது சேவ் பண்ணி. என்ன பண்ணுறது புரியல. இல்லைன்னா கார் கெட்டு போயிடும். கார் கெட்டு போச்சுன்னா அப்புறம் உட்காந்துக்க வேண்டியதான், எங்கேயுமே போக முடியாது. காருக்கு அவசியம் பார்த்துட்டேன். நீங்கள் இப்போ லாங் எங்கேயும் போகல? போகல. ஒரு நாள் ஆனால் வைத்தீஸ்வரங்கள் போனோம்ல, நல்லா இருந்துச்சுல. காலையில் சூரியன் உதயம் ஆகிறதெல்லாம் காருக்குள்ளே இருந்து பார்த்தோம். எவ்வளோ வெள்ளன போனோம். அது நம்ம தட்டப்பை தேங்காய்க்குள்ளே இருந்து வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன், அதை கழுவுறேன். இதுக்குள்ளேயா? ஆமாம். காய்ஸ், வெங்காயத்தை கழுவுறதுனா தட்டப்பை தேங்காய்க்குள்ளே போட்டது இல்லை, வேறு தண்ணி போய் எடுக்கணும். அதனால சிரமம் எடுத்து கழுவுறோம். எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல போட்டுற வேண்டியது. இவ்வளோ வெங்காயம் கிடக்குவார் தண்ணிக்குள்ளே. இந்த பாரு, இவ்வளோ நறுக்கிட்டேன், இவ்வளோ எடுக்குவார். கையில் இவ்வளோ வச்சுருக்காங்க காய்ஸ். ஆமாம். ஆனால் இப்போ ரிமைண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாதானே கம்பெனி சர்வீஸ் பண்ணுற இடத்துல ஃபோன் பண்ணி நீங்கள் எந்த வருஷம் ஆச்சு, இவ்வளோ மாதம் ஆச்சு அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லைன்னா நம்ம இன்னும் மறந்துடுவோம் வேலையில். எங்கிட்டாவது ஒரு 10 ரூபா இது மிச்சம் பண்ணோம்னா இதை பண்ணி விட்டுடலாம். ஒரு மாதத்துக்கும் பெரிய செலவுன்னு ஒன்று வந்துடுது. இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்குறது கார் கட்டவே சரியாக போகுது. எங்களுக்கு கார் பில் கட்டணும். அதுக்கு பில் கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியது. அது இன்னும் 2.5 வருஷம் கட்டணும். எல்லா தேவைகளும் பூர்த்தி அடைஞ்ச மனுஷன்னே யாராவது இருக்காளா? யாருமே இல்லையா? மற்றதெல்லாம் கடவுளோட இது. நம்ம வருமானம் நம்ம உழைச்சி நமக்கு இது நம்மனா கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஒன்றும் எட்டாக்கனி இல்லை. கடவுள் நமக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லலை. இல்லை, நம்ம அந்த வழியே போகலை. இல்லை மம்மி, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, வீடு இந்தாப்பா உனக்கு, ஒரு மனுஷனுக்கு இந்தாப்பா ஒரு காரு, அதெல்லாம் எட்டாக்கனி. கொஞ்சம் எட்டாக்கனி இல்லை மம்மி, அது எல்லா சௌரியமும் இந்தாப்பா ஒரு மனுஷனுக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு எந்த மனுஷனாவது இருக்க முடியுமா? அப்படி இருந்தான்னா அவனுக்கு நோய், இந்தா அவனுக்கு பிபி வச்சுக்க, இந்தா அவனுக்கு சுகர் வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவன் நோயில் கொஞ்சம் கஷ்டப்படு, நீ நிம்மதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்றாரு. அப்படி இல்லைன்னா நோய் இல்லையா? நோய் இல்லை, பிபிக்கு, சுகருக்கு எல்லாமே. அதான் சொல்கிறேன் எந்த மனுஷனுக்கு எல்லாத்தையுமே கடவுள் கொடுக்க போகிறது இல்லை. ஒருத்தனுக்கு வீடு இருக்கலாம், காரே வாங்க முடியலடா. இல்லைன்னா கார் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஐயோ வீடு கட்டணும்டா, வீடு கட்டணும்டா, வீடு கட்டணும். போக மாட்டேங்குது. என்னாச்சு மம்மி? தெரியல, வியூஸ் 40-50 போகுது. 250-300 கூட போக மாட்டேங்குது. மக்கள் வியூஸ் பாருங்க கைஸ், எல்லாரும் பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எங்கள் வீடியோவை. அதுக்கு நம்ம வீடியோ வந்து இந்த மாதிரி தானே எடுக்கிறோம். இது சங்கீதா வினோதெல்லாம் போறது வாரது, கடைகளுக்குள்ள போறது, கோயிலுக்குள்ள போறது, இந்த மாதிரி எடுக்கும். பாக்குறவங்களுக்கும் அது ஒரு அட்ராக்ஷனா இருக்கு. அவங்க வாக்கிங்ல போறதே எடுக்கிறாங்க. என்ன அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, அதுல எடுக்கிறாங்க. ஹோட்டல்ல போய் சாப்பிடல எடுக்கிறாங்க. எல்லாமே அப்படி எடுக்கிறது பாக்குறவங்களுக்கு அட்ராக்ஷனா இருக்கு. அப்ப வந்து ஜோக்கா பேசிக்கிறாங்க. அது அந்த மாதிரி. நம்ம இப்படி உட்கார்ந்து எடுக்கிறது எல்லாருக்கும் போரா தானே இருக்கும். இல்லை, நம்ம விஷயம் தான் ஷேர் பண்ணுறோம்ல, வாய் தான் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ பட்டிமன்றத்தில் உட்காந்து தான் பேசுகிறாங்க, அது போராக இருக்குன்னு சொல்ல முடியும்.
அவங்க பேசுகிற பாரதி பாஸ்கர் உட்காந்து பேசுகிறாங்கன்னா பாரதி பாஸ்கர் உட்காந்துருக்கிறத பார்க்க மாட்டோம்ல, அவங்க பேசுகிற விஷயத்தை தானே பார்க்குறாங்க. கவனமாக கீழே அவங்க என்ன பேசுகிறாங்க, எதை பற்றி பேசுகிறாங்க, என்ன ஏதுங்கிறத பேச்சு தானே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இவங்க சொல்கிற மாதிரி ஒரு இதில் கவிதையில் சொல்லுவேன், பேச்சுனால இப்படிலாம் சிறந்து விளங்கியிருக்காது தெரியுமா. ஆனால் நம்ம அந்தளவுக்கு பேசலை சொல்கிறேன். நீங்கள் இப்போ உட்காந்துருக்கிறது நின்றுக்கிட்டு பேசுகிறோம், அது கணக்கு கிடையாது. என்ன டெய்லி விஷயத்தை ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். நம்ம இதுக்கு முன்னாடி ரிதனியா போட்டோம்ல, எவ்வளோ ஓடிச்சு, ஒரு நாளைக்கு அத்தனைக்கே போவோம். ரிதனியானால தான் நம்மளுக்கு நான் கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட். ரஜினி அப்பாவை பார்த்தீங்களா? நியூஸ் கிடைச்சா பரவாயில்ல. ரஜினி அப்பாவை பார்த்தீங்களா மம்மி? பார்க்கவே இல்லை. அவர் போடுறதே இல்லை, இப்போ வீடியோவில் வர்றதே இல்லை அவர். ஐயோ, ஏன் மம்மி தெரியல, அவர் வர்றதே இல்லை. அவருக்கு இல்லைன்னா எடுத்துக்கிட்டு வரும் எனக்கு. இப்போ வர்றதே இல்லை. ஓ, அவங்களே சைலண்ட் ஆகிட்டாங்களா என்னன்னு தெரியல. சைலண்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொலை பண்ணிவிட்டு சைலண்ட் பண்ணிவிட்டாங்க. அவங்ககிட்ட பணம் இருக்குன்னு எல்லாத்தையும் போட்டு மூடி மறைச்சிட்டாங்க. அப்புறம் வந்து அஜித் சொல்லியிருக்காரு, அஜித் சொல்லியிருக்காரு, இது யார் விஜயா அந்த கூட்டத்துக்கு வர சொன்னாரு, விஜய் எல்லாம் கூட்டத்துக்கு வர சொல்ல, அவங்களாம் வந்து இந்த மாதிரி போனதுக்கு விஜய் எல்லாம் எதுவும் இதுங்கிறதுல தப்பு, விஜய் மேல எந்த இதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேஸு. ஆமா, இல்லை மேமே விஜய் வர சொல்லலை. இதுக வந்து இப்போ வந்து நேற்றுக்கு அன்னைக்கு ஒரு இது பார்த்தேன் காலையில் வெள்ளனா டிவி போடையில். இது இந்த சபரிமலையிலே இதுலேயோ கேரளாவோ கர்நாடகாவோ எங்கேயோ ஒரு கோயிலுக்கு எங்கேயோ போயிருக்கையில அவ்வளோ கூட்டத்தில் படியில் ஏறையில் நசுங்கி 10 பேர் இறந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமா நடந்தது கரூர் செயலுக்கு அடுத்து நடந்தது இந்த விஷயம். அப்போ அந்த இடத்துல கூட்டத்தில் நிற்க எல்லாம் வீடியோ எடுத்துக்கையில் ஒருத்தன் இந்த தன்னோட புள்ள இருக்குல்ல, தன்னோட பிள்ளைய ஷோல்டரில் மேலே தூக்கி விளையாண்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அந்த கூட்டத்தில் இருந்து. அப்போ அவனுக்கு வந்து அந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் செத்தாலும் அந்த கூட்டத்தில் அவனுக்கு வந்து பிள்ளைகளை தூக்கிட்டு இதை தூக்கிட்டு அப்படி போகிறாங்க. பிள்ளைகளை வந்து கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வரணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அப்படி வந்து பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணி பார்க்கணுமா கூட்டத்தை, அப்படின்னால தான் கூட்டிகிட்டு வராங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு ஆளை போயிட்டு வரதே கஷ்டம். பிள்ளைகளை வேற வச்சுக்கிட்டு. ஆனால் கரூர் குடும்பத்து சம்பவத்தில் நிறைய பேர் லேடிஸே பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிருக்கா. ஜென்ஸாவது அங்கிட்டு கட்டுன்னு எப்படியும் உயிரை காப்பாற்றிடுறாங்க. லேடிஸே பிள்ளைய கூட்டிகிட்டு போய் தான் நிறைய பேர் இறந்துருக்குறா. சரி வா போயிடுவோம். குக்கரை வைக்கிறோங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு பார்த்தீங்களா சூப்பராக. கூட்டு கவியை போட்டுக்கலாம். ஓகே, சாம்பார் சாப்பிட்டோம். கூட்டு சாம்பார். ஆமாம், உனக்காக தான் வாழைக்காய் வேண்டான்ட்டு வைப்போம். ஏன் வாழைக்காய் வாய்வா? ஆமாம், வாழைக்காய் வாய்வு. அப்போ வாயின்னு தெரிஞ்சு அப்புறம் ஏன் வாங்கினீங்க? சிக்கனை நேற்று சாப்பிட்டு வயிறு சரியில்லை அப்படின்னு. வாழைக்காய் வாயுன்னு தெரிஞ்சு ஏன் வாங்கினீங்க? இல்லை, அது மற்ற நாளில் வாழைக்காய் சேர்த்துக்கிறது நல்லது உடம்புக்கு. உனக்கு இப்போ சரியில்லை, இல்லைன்னா வாழைக்காய் உனக்கு பிடிக்கும் தானே. இப்போதைக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லாத போது வேண்டாம் இல்லைன்னா வாழைக்காய் சமைக்கிறது நல்லது. வாழைக்காய் அவ்வளோ நல்லதா உடம்புக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழையில வர்றது எல்லாமே அவ்வளோ நல்லதான். வாழை மரம் தானே எல்லா இதுவும் பயன் தருதுன்னு சொல்லுவாங்க. அதோட தண்டு, வாழைத்தண்டை சாப்பிடலாம், வாழை இலை சாப்பிடலாம், வாழை இலை போட்டு இந்த இது சாப்பிட்றது, அப்புறம் வாழைப்பூ அதுவும் சமைக்கலாம், வாழைக்காய், வாழைப்பழம் சாப்பிடலாம். எல்லாமே பயன்படுது ஒரு மரத்தில். இப்போ தென்னை மரம்லாம் அப்படி கிடையாதுல்ல, அதோட இலையை சாப்பிட முடியாது, இலையில இருக்க முடியாது, இலையிலேயே. ஆனால் விளக்கமாறு பண்ணுறாங்க, விளக்கமாறு பண்ணுறாங்க, இளநீ சாப்பிட்றோம், தேங்காய் உரிக்கிறோம். அப்புறம் வேற என்ன மம்மி தேங்காய் தென்னை மரத்தில்? தென்னை மரத்தில் வேற என்ன, அவ்வளோதான். இந்த ஆன்லைன்ல வாங்குறோம்ல, இதெல்லாம் 10 நாள் வரைக்கும் நம்ம ரிட்டர்ன் பண்ணலாமா? கிரைண்டர்லாம். ஓ, 10 days ரீப்ளேஸ்மென்ட் வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டே ரிட்டர்ன் பண்ணலாம். இருக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அது ரொம்ப அழுக்கு பண்ணிடுவோம். தையல் சொல்லிச்சு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ணலாம். நல்லா தான் இருக்கான். அப்படி பிரீத்தி இதே வாங்கினாலாம், பிரீத்தி வேணும் போதே வாங்கினாலாம். நல்லா இருக்கா 4000 ரூபாய்க்கு. ஓ,
பிரீத்தியே நெட்டில் ஆர்டர் போட்டாகலாமா? நெட்டில் ஆர்டர் போட்டுச்சான் அந்த பொண்ணு. ம். இப்போ பிள்ளைய தானே செய்யுதுங்க. ஆ. வீட்டில் உட்காந்துக்கிட்டு. ஓ. குக்கரில் கூட்டு ஏற்றிருக்கோங்க. இதுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம். ம். எந்த காய் தான் இதுக்கா சாம்பாருக்கு? ஆமாம். முருங்கைக்காயும் கொத்தமல்லி சும்மா சாம்பாருக்கு போடணும். ம். சாம்பார். ம். அங்கே சாதம் வந்துருச்சு அம்மி. ம். சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு, அது வேகாது கொஞ்ச நேரம். ம். கொத்தமல்லி கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் 2 நாள்லேயே பழுத்துருது அம்மி. ஆமாம். ம். கொத்தமல்லினா அவ்வளோதான். அது பழுக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா அம்மி? ம். அதெல்லாம் பழுத்து. ஆனால் முதல்ல அப்படி தானே வச்சுருந்தீங்க, ஏதோ ஒன்றில் மூடி போட்டு கருவேப்பிலையை தானே மூடி போட்டு வீச்சா? மூடி போட்டுருப்பேன். நல்லா ஓ சரி மேம், சமைச்சிட்டு பார்க்கலாமா? சமைச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அணில் சேமியா. அணில் சேமியா கிண்டியிருக்கேன். அணில் சேமியா. ஓ. மதியத்துக்கு வந்து சுட சுட சாதம். அவனுக்கு சாப்பாடு கட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். முருங்கைக்காய் சாம்பார். இது கட்டப்பைத்தங்காய் கூட்டு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.